ரொம்ப நெகட்டிவாக அப்படி ஒரு வைப் இருக்கனால ஒய் நாட் கோயில் போனால் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வந்து எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அதனால பஸ் எதுவுமே ஓடலை. நானும் கௌசியும் இங்கேருந்து ஹாய், நான் வந்து இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா வந்து ஓகே கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு தோணுச்சு. பிகாஸ் ரொம்ப நெகட்டிவாக அப்படி ஒரு வைப் இருக்கனால ஒய் நாட் கோயில் போனால் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் வரும். அதனால் இங்கே கோயில் இருக்குது, ரிசல்ட்ஸ் மந்திர்னு. நான் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி போகிறேன். ஸோ இருக்குமான்னு தெரியல, லெட்ஸ் சி, பார்ப்போம். இருந்தால் கோயில் போயிட்டு வரலாம். அங்கேயே மதியம் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு கோயில் போயிட்டு வரலாம். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யூரோப்பியன் யூனியனு, பார்த்தாலே தெரியும். ஏரியா வந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே வந்து பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த யூரோப்பியன் யூனியன் தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே அந்த கொடியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி போய் அங்கே பஸ் இருக்கும், அந்த பஸ் ஏறி போனால் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் மந்திர் போகலாம். என் வாய்ஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர் வேறு. ஸோ நடக்க மூச்சு வேறு வாங்குது. இதான் அந்த யூரோப்பியன் யூனியன், தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுப்பாங்க, நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி வரலாம். அதுவும் எப்போனா வந்து மெயினாக ஸ்பெசிஃபிக்காக எப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடக்கும்னா, ஐயோ இறங்கிட்டேன், பெல்ஜியம் டேன்னு ஒன்று வரும். ஸோ பெல்ஜியம் டே நம்ம ஊரில் எப்படி நேஷ்னல் டே வருது, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நேஷ்னல் டே இருக்கும். அப்போ வந்து உள்ளார விடுவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தனால கண்டிப்பாக கோயில் மூடிருக்குன்னு நினச்சேன். எப்படியோ திறந்துருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் கடவுளை பார்த்துடலாம். அண்ட் வந்து இது இந்த பில்டிங்குள்ளே தான் வந்து அந்த கோவில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த புசல்ஸ் மந்திர் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து துர்கா அம்மா, அதுக்கப்புறமா வந்து சாய்பாபா, ராமர் எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப அமைதியான கோயில். இங்கே நம்ம மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துருந்துட்டு போனால் போதும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம கோயில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். எனக்கு அப்படி தான், உங்களுக்குலாம் எப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே மதியம் லஞ்ச் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் சண்டே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி லஞ்ச் என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பனானா, அப்புறம் கர்டில் வந்து பூந்தி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாதம், சப்பாத்தி, தால், சென்னா மசாலா நிறையா கொடுத்தாங்க. பாயசம் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு சரி ஓகே அப்படியே வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து என்னென்னா, நாங்கள் போன அந்த சண்டே வந்து இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இங்கே ட்ரெயின் இல்லை வந்து பஸ் இதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் வந்து எப்படின்னா 18 இயர்ஸ் நம்ம இது மாதிரி தான், 18 இயர்ஸ் ஓவர் ஆகிட்டாலே நம்ம வந்து இங்கே வந்து ஓட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இங்கே ரெஃப்யூஜிஸும் அதிகமாக ஓட் பண்ணுறாங்க, ஓட் பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் குடியுரிமை இருக்குது, எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். அண்ட் இங்கே இருக்க ரெஃப்யூஜிஸ்க்கு இப்போல்லாம் வந்து குடியுரிமை கொடுத்துட்ருக்காங்க, அதனால் அவங்களும் ஓட் பண்ணலாம். அண்ட் வந்து அவங்க வந்து எலெக்ஷன்லேயும் நின்றுட்டுருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கே போய் தான் பஸ் ஏற வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி பஸ்ஸுக்கு மட்டுமே ஒரு 35 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா தான் பஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் பஸ் ஏறி கிளம்பி எங்கே போகிறோன்றதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் எலெக்ஷன்றனால கொஞ்சம் ஆள் அதிகமாக இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஓகே கோயில் போயிட்டு முடிச்சுட்டு அராப் ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் வெக்கேஷனுக்காக ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அராப் ஸ்ட்ரீட்டில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் என்னோட பிளான்.
ஆக்சுவலி நாங்கள் வந்தது என்னமோ கோவிலுக்கு தான். ஆனால் எங்கள் மைண்ட் அப்படியே மாறி சரி அராப் ஸ்ட்ரீட் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு ட்ராம் ஏறி அப்புறம் பஸ் எடுத்து அராப் ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் அராப் ஸ்ட்ரீட் போகிற வழி. நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து தான் போகணும். அண்ட் இங்கேருந்து வந்து இந்தியா போகிறவங்க வந்து ஷாப்பிங் பண்ணும்போது பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சு அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ரொம்ப சீப்பாக ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பொருள் வாங்குறதுக்காக இங்கே இருக்கவங்க எவ்வளோ அலையிறாங்க. அந்த 5 டேஸ் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். அந்த 5 டேஸ் ஒர்க் முடிச்சுட்டு அந்த சாட்டர்டே சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காமல் எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி அவங்க சொந்தக்காரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் போன இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அவங்க தங்கச்சிக்காக ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்கலாம் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். இந்த கடையில் எங்களுக்கு ஸ்லிப்பர்ஸும் பெர்ஃப்யூம்ஸும் அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் வேறு கடைக்கு போய் பெர்ஃப்யூம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அராப் கடைங்க தான் இருக்கும். அதனால தான் இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பேர் வந்து அராப் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே வந்து பெர்ஃப்யூம்ஸு, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே எக்கச்சக்கமாக கிடைக்கும். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் கடையில் விற்கும்ல அதே மாதிரி இருந்துச்சு. பட்டர்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹெவியாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த அராப் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து டக்குன்னு திருடிட்டு போயிடுறாங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போதே டக்குன்னு ஒரு கடைக்குள்ளே பூந்து ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடிட்டாங்க. அவங்களால பிடிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நானே கௌசியெல்லாம் வந்து கையில் செல்ஃபோன்லாம் இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு போயிட்டுருந்தோம். அராப் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் கிடைக்கும். அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் வாங்க போயிருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தோம். அதுவே வந்து ஒரு €200 கிட்ட வந்துருச்சு. நம்ம ஊர் காசுக்கு ₹20,000 ₹18,000 கிட்ட வந்துருச்சு. இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பொதுவாகவே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் இந்தியா தாண்டிட்டாலே பெல்ஜியம்லலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவோம். ஆனால் அதில் வந்து மேட் இன் இந்தியா ஆர் மேட் இன் சைனா அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த ஷாப் ஃபுல்லாகவே டீனேஜ் குழந்தைங்களுக்கான ஷாப் தான். ஸோ இங்கே வந்து ஐலைனர், காஜல், மஸ்காரா அண்ட் வந்து பர்ஸஸ்ஸு, கிளட்ச் இது எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இங்கே கிடைக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா பிரசல்ஸில் அராப் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சீப்பான ப்ராடக்ட் கிடையாது. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்டும் கூட. பொதுவாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலே தலைவலி தைலம் வாங்கி கொடுத்து விட்டே ஆகணும். அது வந்து ரிச்சுவல்ஸ் மாதிரி. ஸோ நாங்கள் நிறைய தலைவலி தைலம்லாம் எடுக்கிறதுக்காக இன்னொரு கடைக்கு போயிட்டு தலைவலி தைலம், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வாங்கி இங்கே ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம்னா ஹேண்ட்பேக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், தலைவலி தைலம் இந்த மாதிரி நிறையா வாங்கியிருந்தோம். நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடது பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். ஹாப்பி வீக்கெண்ட்ஸ், ஹாப்பி டேஸ். பாய்.